ஸ்டூடெண்ட்டோடைய ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்கிறத பார்க்குறத விட வேற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆமேன். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் அங்கே படிச்சுட்டு ஒன்றும் செய்யாமலாம் இருக்காங்க சிலர்லாம். ஆனால் தம்பி நம்மளோட பாஸ்டர் சாம் அவர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்து அவங்க பெற்றோருக்கு ஒரு ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய், வருகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அருமையான போதகரை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு அருமையான பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஆமென். அனுப்புனாரு போஸ்டரு, பார்த்தா ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்? பார்த்தீங்களா? யாருக்குமே தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்காது. எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதம்னா ரொம்ப இஷ்டம்தான். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது தேவன் சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஆசீர்வாதம்ன்றது மேஜிக் கிடையாது. ஆசீர்வாதம்னா சிலர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே மந்திரிச்சு விடுவாங்க நல்லா ஆயிடுவேன், மந்திரிச்சு விடுவாங்க, அந்த குடுகுடுப்பு காரம் வருவான் பாருங்க, இன்னையிலேருந்து உங்கள் வீடு நல்லா ஆகிடும், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா ஆகிடும். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையில் அப்படி நடக்கிறதே கிடையாது. எல்லாமே ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது, ஒரு வழிமுறைகள் இருக்குது, சில விதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது தேவன் அவருடைய ஜனங்களை குறித்து சொல்றார். ஏன் ஜனங்க ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? என் ஜனங்கள் எதனால சங்காரமாகிறார்கள்? சொல்லுங்க. பணம் இல்லாமையா? உதவி இல்லாமையா? கிடையாது. அறிவில்லாமல் சங்காரம்னா நான் ஆப்போசிட் டு ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையானது தான் சங்காரம்னா செதஞ்சு போய் நாசமாய் எல்லாத்தையும் இழந்து தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறது தான் அந்த சங்காரம் ஆகுறதுன்னு அர்த்தம். அப்போது நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம்னா நமக்கு அறிவு இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. நீங்கள் நினைக்கலாம், என்னங்க எங்களை போய் அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, நாங்கள்லாம் நல்லா படிச்சிருக்கிறோம், நாங்கள் நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நாங்கள் நல்ல ஒரு டீசெண்டான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். இருக்கலாம். ஆனால் வேதம் அப்படி சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் கடன் இருக்குதா? சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? வியாதியில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்களா? இது ஆசீர்வாதம் அல்ல. இது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது தேவனுடைய நிறைவான சம்பூர்ணமான வழிந்து ஓடுகிற ஒரு நிலை. அந்த நிலைக்கு நம்ம வரணும்னா ஆண்டவர் ஒரு வழியை சொல்றாரு. அறிவை நீங்க புகட்டி கொள்ளணும். அறிவை பாஸ்டர் எசேக்கியேல் சொன்னார், மனதை சரிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய வேலை. அப்போ எதை குறித்த அறிவு? என் தேவன் யார் என்பதை குறித்த சரியான அறிவு. அறிவுன்னு சொல்லும்போது தேவனை அறிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியுமே, இயேசு தானே, எங்கள் வீட்டில் ஃபோட்டோ கூட வச்சுருக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் அந்த அறிவை குறித்து சொல்லலை. இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு, அவர் சிலுவையில் செய்து முடித்ததை குறித்த ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு எப்படி வருதுன்னா, நான் படிக்கிறதுனால வரல, ஆவியானவர், நான் படித்தாலும் ஆவியானவர் என் கண்களை திறக்கலைன்னா அதை நான் பார்க்கவே முடியாது, அதை நான் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் படிக்கும்போது, நான் தேடும்போது, என் தேவனை நான் விரும்பும்போது, நான் நேசிக்கும் போது ஆவியானவர் என் கூட இருந்து என் கண்களை திறந்து இயேசுவானவர் சிலுவையில் செய்ததை அவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வெளிப்பாடை அது குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தேவனை குறித்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தேவனை குறித்து ஒரு நல்ல வெளிப்பாடு எல்லாருக்கும், குறிப்பாக விசுவாசிகளுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். தேவன் பெரியவர், அவர் நன்மை செய்கிறவர். இப்போதான் அதெல்லாம் தெரியுது. நன்மை செய்கிறவர்னே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்போ கொஞ்சம் காலமாக தான் தெரிய வருது. இவ்வளோ காலம் எப்படி நினச்சாங்க? ஐயோ, இந்த கடவுள் வந்து பயங்கரமான ஒரு கடவுள், தப்பு பண்ணால் அடிப்பார், உதைப்பார், காலை உடைப்பார், குடும்பத்தை சிதைப்பார், அப்படிலாம் பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அதனால் அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், நீங்கள் நல்ல சபையில் இருக்கீங்க,
நல்ல வார்த்தை கேட்டிருப்பீங்க. கர்த்தர் நல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் நன்மையை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அது நமக்கு ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கிறது. ஆமென். பாடின பாட்டெல்லாம் அப்படிதான். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப தேவனை குறித்த ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அளவுக்கு ஓகே, சரியாக தான் இருக்கு இல்லையா? ஆனா அது மட்டும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை வழிவகுக்காது. இன்னொரு பகுதி இருக்கு. நான் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் என்னை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும். நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் என்னவா இருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு திறமை கர்த்தர் கொடுத்திருக்காரா? எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எனக்கு கொடுத்திருக்கிறார்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய திட்டம் என்ன? தேவன் என்னை குறித்து என்ன யோசித்து வச்சிருக்கிறார்? ஏன்னா யாருமே சும்மா பிறக்கலைங்க. நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம். இல்லை, ஒரு குழந்தை இந்த பூமியில விழுதுன்னா அந்த குழந்தைக்குள்ள ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட்டை வச்சு தான் ஆண்டவர் அனுப்புறார். ஒரு பெரிய ஒரு வேலையை வச்சு அனுப்புறாரு. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கண்களை திறந்திருக்கிறாரு. இந்த மகா பெரிய தேவனை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒரு உறவை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? நம்ம கையை தட்டி குச்சி ஜெபம் பண்றதுக்கா? அதுக்கு மட்டும் இல்லை. அவரை துதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. அவரை துதிக்க நான் யார், இந்த தேவன் யார் என்று நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் நான் யார் என்று தெரிந்து கொள்ளுகிறேன். இந்த உலகத்துல நான் ஒரு காரியத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா நான் தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும், என்னையும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள என்ன ஆற்றல் வைத்திருக்கிறார், எனக்குள்ள என்ன அபிஷேகம், எனக்குள்ள என்ன பலனை வைத்திருக்கிறார், எனக்குள்ள என்ன திறமைகளை வைத்திருக்கிறார், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன் நம்ம இதை அறிந்து கொள்ளணும்னா, ஒரு மனுஷன் எப்படி நினைக்கிறானோ, தன்னை குறித்து எப்படி யோசிக்கிறானோ அவன் அப்படிதான் வாழ முடியும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? நீங்க உங்களை குறித்து எப்படி எண்ணுகிறீர்களோ, உங்க மனதுல மற்றவங்க யோசிக்கிறத விடுங்க, நான் என்னை குறித்து நான் எப்படி யோசிக்கிறேன், எனக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கிறேன், என்னை எப்படி நான் வேல்யூ பண்றேன், என்னை எப்படி நான் பார்க்கிறேன் என்பதுதான் என்னுடைய லக்குக்கு என்னை கொண்டு போகிறது. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கையும், எப்படி யோசிக்கிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கையும் மாறும். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதம் சொல்லுது, கண்ணு இருந்தும் அவங்களால காண முடியல, காது இருந்தும் கேட்க முடியல, அவங்களால புரிஞ்சுக்க முடியல தேவனுடைய திட்டங்கள். வேதம் சொல்லுது தேவனுடைய யோசனைகள் உயர்வானது, நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஜனங்க நினச்சிக்கிறாங்க, ஐயோ நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாது, நமக்கு தெரியாது, அப்படியே போகிற போக்கில் அப்படியே போயிட்டு இருந்தா எப்படியோ ஒன்று கிளிக்கா வருது அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் நம் கண்களை திறந்து நமக்காக என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய பகுதி நம்மளுடைய பகுதி. புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்ம கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வெளிப்பாடு தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு நமக்கு இருந்ததுன்னா, நம்மளுடைய இந்த தோல்வியான நிலை, நம்மளுடைய இந்த தரித்திரமான நிலை, வியாதியான நிலை, இந்த இந்த நிலை வந்து நமக்கு அருவருப்பாக தோணும். எப்போ அருவருப்பாக தோணும்னா, கர்த்தரை கரெக்டாக பார்த்தோன்னா. யோபு அதை தான் சொல்றாரு பாருங்க. யோபு 42:5-6 வசனங்களை படிக்கலாம். யோபு 42. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. யோபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு வருது பாருங்க. இந்த தேவன் எவ்வளோ பெரியவர், இந்த தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்ற வெளிப்பாடு. இப்போ அவன் சொல்றாரு, என் கண் உம்மை காண்கிறது. அதோட சொல்லி நிறுத்தல, அடுத்தது என்ன சொல்றாரு, அதை அறிந்து கொண்டதினால், தேவனை நான் கண்டு கொண்டதினால், தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு நான் பெற்றுக்கொண்டதினால், தேவன் யார் என்று நான் அறிந்து கொண்டு அதை நான் புரிந்து கொண்டதினால், ஆகையால் நான் இந்த நிலையை
நான் தோற்றுப்போன நிலையை, நான் இந்த தரித்திர நிலையை, வியாதியின் நிலையை நான் அருவருக்கிறேன். அப்போ நம்மளுடைய இருக்கிற நிலையை நம்ம அருவருக்கணும். அப்போதான் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து மேலே போகணுமா? யாருக்கெல்லாம் இந்த நிலையே போதுன்றீங்க? இல்லைல்ல, போகணுமா? இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அந்த நிலைக்கு போகணுமா? 1000 மடங்கு வேணுமா? இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகணுமா? இந்த குடுவாஞ்சேரியில இன்னும் ஒரு இடத்தை வாங்கி நல்ல ஊழியம் பெருசாகணுமா? இந்த சபை ஆசீர்வாதமாகணுமா? இதெல்லாம் ஆகணும்னா நமக்கு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்த பிறகு நம்ம சொல்லணும், ச்சே, இந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கக்கூடாது, இந்த வியாதியில நான் சிக்கிட்டு இருக்க கூடாது, இந்த தரித்திரத்துல நான் சிக்கிட்டு இருக்க கூடாது, இந்த வேதனையில நான் சிக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? இந்த தோல்வி என்னுடைய அடையாளம் கிடையாது. யோபு வச்சு சொரிச்சிட்டு இருக்கிறான், அவனுடைய சிரங்கெல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், இல்ல இல்ல, இதை நான் அருவருக்கிறேன். இந்த நிலை, வறண்டது நிலை, இந்த தோல்வியின் நிலை பிசாசு எனக்கு ஒரு அடையாளமா கொடுத்துருக்கிறான். இதுதான் நீ அப்படின்னு காட்டி வச்சிருக்கிறான். இவ்வளோ நாள் நான் அதையே பார்த்துட்டு, என்னுடைய சரீரத்தை பார்த்து, என் பிள்ளைங்களை இழந்தனே, என் சொத்தை இழந்தனே, எல்லாமே போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதையே பார்க்க வச்சுட்டு இருந்தான். சில நேரத்தில் பிசாசு அப்படிதான் பண்ணுவான் பாருங்க. எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதெல்லாம் கண்ணில் காட்ட மாட்டான். ஏதாவது இல்லைன்னா அதை தான் கிட்ட கிட்ட கொண்டு வந்து காட்டுவான். எது இல்லையோ அதுதான் காட்டுவான். அப்போ யோபு சொல்றார், நான் தேவனை என் கண்கள் கண்டது, என் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த நிலையை நான் வெறுக்கிறேன், இந்த நிலையை நான் வெறுக்கிறேன். பாருங்க, நம்மளுடைய உள்ள நம்மளை குறித்து என்ன நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய லக்குக்கு கொண்டு போகுது. அதே நிலையில சரி பரவாயில்ல, சரீரம்னா சிலர் சொல்றாங்க, மூக்குனா சளி வரும், தலைனா தலைவலி வரும், சரீரம்னா நிறைய பலவீனம் வரும், உலகத்துல தானங்க இருக்கிறோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே விட்டுடுவார். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மேலே வரும்போது உன் கண்ணீரை நான் தொடச்சி விடுறேன். என்ன பண்றது? அந்த பூமியிலே நீ நல்லா வாழ்ந்துருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தல, அப்படியே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நாம் செய்து முடிக்கணும்னா தேவனை குறித்த அறிவு மட்டுமல்ல, உங்களை குறித்தும் நீங்கள் சரியான கண்ணோட்டத்தை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ரைட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட், ரைட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களை குறித்தும் சரியான கண்ணோட்டம். ஏன்னா பிசாசு எப்படி பண்ணுவான்னா, உன்னால் இது முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, உன்னால் இதை நடத்த முடியாது, உன்னால் வீடை கட்ட முடியாது, உன்னாலெல்லாம் பிள்ளையோட கல்யாணத்தை நடத்த முடியாது, என்ன கையில் வச்சிருக்கிற, ஒன்றும் இல்லை, 1000 காரியம் சொல்லுவான் பாருங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்கள் தேவன் பெரியவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் சொன்னார், நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னாரு. அதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ எனக்குள்ள இன்சைட், எனக்குள்ள என்னை குறித்து நான் பார்க்குற ஒரு விதம், அதான் இன்சைட். நமக்கு எல்லாருக்குமே நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீ எப்படி உள்ள பார்க்குற, பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம், அது தரிசனம் என்று சொல்லலாம். இட் இஸ் யுவர் விஷன். நான் பெரிய லெவலுக்கு வரணும், நான் பெரிய வீடு கட்டணும், நான் இதை செய்யணும் அதை செய்யணுன்ற ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆசை இருந்தாலும் நீ ஒன்றை எப்படி பார்க்குற, நீங்கள் உங்களை பார்க்குற விதம்தான் உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் அடையும்படி உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா தேவனை குறித்து நம்ம கெட்டதா இப்போல்லாம் சொன்னாலே, நல்ல சபையில் இருக்கீங்க, கண்டிப்பாக தேவனை குறித்து நல்ல வார்த்தை தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ரொம்ப முக்கியம், நான் என்னை குறித்து நான் என்ன யோசிக்கிறேன். இதை ரொம்ப நம்ம பாஸ்டர் எசேக்கியேல் சொன்னார், பைபிளில் எல்லாமே ஒரு படக்காட்சியாக, எல்லாமே ஒரு படக்காட்சியாக தான் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றும் ட்ராமா மாதிரி, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி காட்டியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம். என்னாகமம் 13 தானே, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க, கேட்காம விட்டுடாதீங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30 to 33 வரைக்கும்.
இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, மோசே வந்து வேவு பார்க்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் இது தெரியும். இந்த கானான் தேசம், அதாவது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எப்பொழுதுமே கானான் தேசத்தை பற்றி தான் பேசுகிறார். நான் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போவேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அது அவருடைய இதிலே இல்லை. வனாந்தரம் வாஸ் தேர் சாய்ஸ், wilderness was their choice. வனாந்தரம் இவங்க தேர்ந்தெடுத்த ஒரு காரியம் ஒழிய தேவன் ஒரு நாளும் வனாந்தரத்துக்கு நான் கொண்டு போயிடுறேன், வனாந்தரத்துக்கு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசம், வாக்கு தத்தம் பண்ண தேசம், நிறைந்து வழிகிற தேசம், உங்களுக்கு கட்டாத வீடுகள் இருக்கிற தேசம், நிறைய பொருட்கள் இருக்கிற தேசம், இதை தான் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஒழிய வனாந்தரம் வழியா போனது, அந்த டீட்டோர் பண்ணது, அந்த பைபாஸ்ல போனது இவங்க வேலை. புரியுதுங்களா? படிங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு மோசே அனுப்புறார். வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் அனுப்புறார். அதுல 2 பேர் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, அது வந்து நம்ம எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம். மற்றவங்க 10 பேர் என்ன சொன்னாங்க, ஐயோ அந்த ஆளுங்களோட நம்மளால போய் அங்கெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது, அவங்க பயங்கர பலவான்களா இருக்கிறாங்க, நாங்க போய் சுத்தி பார்த்த அந்த தேசம் அவங்க வந்து நம்மள சாவடிச்சு நம்மள முழுங்குற தேசம். அதுல பார்த்த ஜனங்கள் எல்லாம் பெரியவங்க, ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த ராட்சதர்களை கண்டோம். பாருங்க, அந்த ராட்சதர்களை கரெக்டா பார்த்துட்டாங்க. இவங்களை கரெக்டா பார்த்தாங்களா? பிரச்சனையை கரெக்டா பார்த்துருவோம். வியாதிய டாக்டர் சொல்றாரு பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு, இது வந்து வாழ்நாளெல்லாம் அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது, இது வந்து மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, இதோடைய வாழணும், இதோடைய சாவணும். அதை கரெக்டாக பார்த்துறோம், அதை பிடிச்சிக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை, எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜை உங்களுக்குள்ள வச்சிருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமா? பாருங்க, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இவங்க யோசிக்க கூட மாட்டாங்க, யோசிக்கவே இல்லை. இவங்க கேட்கல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை, ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் மிக 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 உயர்ந்ததாய் இருக்கிறது, நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. அந்த அவருடைய யோசனைகள்லாம் பெருசா இருக்குதுங்க. இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. பாலும் தேனும் இருக்கிற தேசத்தை கொடுத்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம், ரேஷன் கடையில நின்று ரேஷன், பார்வன் கையில ரேஷனை வாங்கி வைத்த கால் வைத்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசம்லாம் யோசிக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்ற, பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன். ஆனா இவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, என்னமோ இவங்க போய் யுத்தம் பண்ணி, இவங்க போய் சண்டை போட்டு, இவங்க போய் ஜெயிச்சு, இவங்க எடுக்கிற மாதிரி. எகிப்திலிருந்து வந்ததே ஆண்டவருடைய தயவு தானே. ஆமென். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததே தேவனுடைய தயவு தானே. ஆழமான குழியிலே நாற்றத்திலே மறக்கப்பட்டவர்களாக இருந்தோமே, அங்கிருந்து நம்மளை நினைவு கூர்ந்து நம்மை தேடி வந்து தூக்கி எடுத்து நம்மளை வாழ வைத்தவர் நம் இயேசுதானே. அவருடைய பலன் இல்லாம நம்ம வந்திருக்க மாட்டோமே. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, அவங்க வெளியே வந்துட்ட பிறகு சொல்றாங்க, அது வந்துட்டோம், ஆனா இப்போ ராட்சதர்கள் நம்ம தான் போய் சண்டை போடணும் போல் இருக்குது, நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம எப்படியாவது பண்ணணும். இல்ல இல்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவர் மட்டுமல்ல, விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். அந்த காலகட்டத்தில், அந்த துவங்கின நாள் முதற்கொண்டு முடியும் வரை, கடைசி மூச்சு வரை உங்களை வழி நடத்துகிறவர் அவர் உண்மை உள்ளவர். உங்களை மறப்பதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகி போய் கொஞ்சம் தூரம் கூட போயிட மாட்டாருங்க, கூடவே இருந்து நடக்கிறவர். மறந்துட்டாங்க. நம்ம கூட நிறைய நேரம் மறந்துடுறோம். ரட்சிக்கப்பட்ட போது ரொம்ப உற்சாகமாக சபைக்கு வந்த நாட்கள் உண்டு. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சு, வீட்டில் எல்லாம் வந்துருச்சு,
முந்தி பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது, ஆனால் எப்படியோ அடிச்சு புடிச்சு வந்துடுவோம். ஏன்னா ஐயோ போயிடணும், சபைக்கு போகணும், வார்த்தையை கேட்கணும். ஏன்னா அது நமக்கு சுவாச காற்று மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நிறைய சொகுசுலாம் வந்துருச்சு. பிள்ளை இப்போ நல்லா பாஸ் ஆகி நல்ல ஐடி கம்பெனியில் போயாச்சு. இப்போ நல்ல நல்ல வேலையில் போயிட்டாங்க. நல்ல கை நிறைய சம்பளம் வந்துருச்சு. பாருங்கள், ஆசீர்வாதம் உங்களை தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்க்க வேண்டும். ஆசீர்வாதம் உங்களுக்கு சாபமாய் மாறிவிடக்கூடாது. தேவனிடத்திலே, தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதை போல ஒரு ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆஃப்டர் ஆல் இந்த பொருட்களுக்காக, இந்த வீடுக்காக, இந்த ஆஃப்டர் ஆல் இந்த குடும்பத்துக்காக, ஆஃப்டர் ஆல் இந்த பணத்துக்காக, இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. பாருங்க, இவங்க நினச்சிக்கிறாங்க கடந்து வந்தது எகிப்திலிருந்து வந்தது அவர் எப்படியோ கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இப்போ நான் ஆசீர்வாதமாக வாழணும்னா நான் என்னமோ பெருசாக நான் போய் சண்டை போடணும், நான் போய் யுத்தம் பண்ணணும், இந்த ராட்சதர்களை நான் கொல்லணும், இல்லைனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பயம்லாம் இப்போது வந்துருச்சு. நான் சொல்கிறேன், நான் எப்படி என்னை உள்ளே பார்க்கிறேனோ அதுதான். இவங்க கரெக்டாக ஜெயண்ட்டை கரெக்டாக பார்த்துட்டாங்க. அவங்கள எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? வெட்டுக்கிளி, ரொம்ப மட்டமாக. நம்ம புத்தியெல்லாம் சில நேரத்தில் ரொம்ப மட்டமாயிடும். மட்டமான எண்ணங்கள், உயர்ந்து யோசிக்க விடாது. புரியுதுங்களா? மட்டமாக எப்படி சீப்பாக பண்ணிக்கலாம், எப்படி ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம், அப்படியே பண்ணலாம். ஏன் அப்படி யோசிக்கிறோம்? இங்கே இருக்குது வெட்டுக்கிளி, இங்கே இருக்குது வெட்டுக்கிளி. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நம்ம எல்லாருடைய மனதுள்ள இருக்குது. அந்த வெட்டுக்கிளின்ற அந்த படத்தை தூக்கி கிழிச்சு போட்டுட்டு, என்னைக்கு தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்றபடி என்னுடைய எண்ணங்களை நான் மாற்றுகிறேனோ, எப்படி தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி என்னைக்கு நான் என்ன பார்க்கிறேனோ, தேவன் பார்த்துட்டாருங்க. தேவன் உங்களை மேன்மையாக பார்த்துட்டார். தேவன் உங்களை ஆசீர்வாதமாக பார்த்துட்டார். தேவன் உங்களை 1000 மடங்கு ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு அவர் பார்த்துட்டாரு. ஆனால் என்னைக்கு நான் என்னுடைய யோசனையை அவருடைய யோசனையோடு நான் இணைத்து இந்த வெட்டுக்கிளி மென்டாலிட்டியை கிழிச்சு போட்டு நான் பார்க்குறேனோ, அன்னைக்கு தான் நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதில் ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணுறதே கிடையாது. சொல்லிட்டாரு, மனதை மாற்ற வேண்டியது உன் வேலை. நீ எப்படி யோசிக்கிறியோ அப்படிதான் நீ இருப்ப. நன்மை தீமை வச்சுட்டேன், சூஸ் பண்ண வேண்டியது உன் வேலை. தப்பா சூஸ் பண்ணா கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். ஐயோ வேணாம் 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 இது சூஸ் பண்ணாத சொல்ல மாட்டார். சூஸ் பண்ண, அப்புறம் அடி ஒத்த வாங்கி ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் போய் அப்புறம் ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, வா நான் உன்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை இப்போ அது தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லுகிறேன், தேவன் மிகவும் நல்லவர். நாம் என்ன அதாவது நீங்கள் தீர்மானிக்கிறது தான் உங்களுடைய முடிவு. ஆண்டவர் தீர்மானிக்கிறது. ஆண்டவர் தீர்மானித்து வச்சுட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இனி வாளாவே இருக்க மாட்ட, நீ தலையாக தான் இருப்ப. இனி நீ கையிட்டு செய்கிறது எல்லாமே வாய்க்கோன்னு சொல்லிட்டாரு. நீ போகிற இடம் பட்டணமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், எங்கே போனாலும் நீ நல்லா சூப்பராக வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டாரு. உனக்கு நிறைஞ்சு வழிகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. இதையெல்லாம் சொன்ன பிறகும் மட்டமான புத்தியை மாற்றிக்க முடியலையே. அதுதானே கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் சட்டையை மாற்றுறது ரொம்ப ஈஸி, கரெக்டாக யூனிஃபார்ம் மாற்றுறது ஈஸி, நகையை கழட்டுறது ஈஸி. ஆனால் புத்தியை மாற்ற முடியல. அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உன் கையில் தான் நான் கொடுத்துட்டேன், அதில் நான் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். உன்னுடைய புத்தியை மாற்றுறது என்னுடைய வேலை இல்லை. உன்னுக்கு ரட்சிப்பை கொடுத்து உன் கண்களை திறந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் ரகசியங்களையும் நீ அறிந்து கொள்ள முடியாத, எட்ட முடியாத காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். அதை வச்சு நீ என்ன பண்ற?
அதை வச்சு என்ன பண்ணுறேன் பாருங்க. இந்த என்னாகும் 13ஆம் அதிகாரம் படித்தோம். அது அந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா யாத்திராமத்தில் ஆரம்பிக்குது. யாத்திராகமம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷில் எக்ஸடஸ் மீன்ஸ் எக்ஸிட், அதாவது வெளியே ஏறுகிற ஒரு காரியம், வெளியேறுகிற ஒரு காரியம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த புத்தகம் என்ன சொல்லுது, உனக்காக தப்பித்து செல்ல ஒரு வழியை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். எதில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் தப்பித்து போகிறதுக்கு, தப்பித்து வெளியே வர்றதுக்கு ஹீஸ் காட் அ வே. அவர் வழியே இல்லைனாலும் வழியை ஏற்படுத்துகிற தேவன். அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிற தேவன். உங்களுக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிற தேவன். எதை வேணாலும் செய்வார். அவருடைய ஜனங்கள் ஜெயிக்கிறதை பார்க்கறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா, எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணா போவாருங்க. நீங்க பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா, படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை, ஒரு சாதாரண மனுஷன் ஆபிரகாமை எவ்வளோ ஆசீர்வாதமாக உயர்த்தினார். ஒரு சாதாரண ஒரு பையன் யோசேப்பு, அவன் குழியில கிடக்கிறான். அவன் தரிசனத்தை எல்லாம் இழந்துட்டான். ஆனா உள்ள அவனுக்கு தெரியும், உள்ள அவனை குறித்து யோசித்த விதம் மாறவே இல்லை. குழியில கிடக்கிறான், ஆனா அவனுடைய தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது, மாற்ற முடியல. சிறைச்சாலையில போட்டாங்க, ஆனாலும் மாறல. சூழ்நிலைகள் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றும். புரியுதுங்களா? நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ இன்னைக்கு சூழ்நிலையை அதுக்கேற்றபடி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. நிலைமைக்கு ஏற்ற மாதிரி யோசி அப்படின்றது உலக பிரகாரமான ஒரு காரியம். உலகத்தில் அப்படிதான் சொல்லி தருவாங்க. அம்மாங்கெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற நிலைமைக்கு ஏற்றபடி பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, அப்படி யோசி. இவ்வளோ காசை போட்டு சுடிதார் கேட்குறிய, இவ்வளோ காசுக்கு ட்ரெஸ்ஸு கேட்குறிய, இவ்வளோ காசு செலவு பண்ணுன்றிய, வீட்டில் இருக்கிற நிலைமைக்கு ஏற்றபடி சொல்கிறோமா? அப்படி தானே சொல்கிறேன். அப்படி தான் நம்ம உலகத்தான்படி, நம்ம உலகத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி நம்ம வாழ முடியாதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். சின்ன வயசுலேருந்தே நம்ம புகுட்டுறது குழந்தைங்களுக்கு, உன்னால் முடியாது, ரொம்ப பெருசாலாம் யோசிச்சிடாத. ஏன் யோசிக்காதன்னு சொல்கிறோன்னா, நம்ம கையிலேருந்து காசு செலவாயிடுமோன்னு பயம். அதனால நம்ம வீட்டிலலாம் இது போதும், நம்ம குடும்பத்துக்கு இது போதும். அந்த பிள்ளை பாருங்க, விலையுயர்ந்த ஒரு பொம்மையை கையில் அப்படி தொட்டோன்னே பட்டுன்னு ஒன்று போடுவோம். அதெல்லாம் நீ தொடாத, நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அதெல்லாம் நம்ம யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சின்னதுலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்கள மட்டமாக யோசிக்க சொல்லுங்க. எப்படி யோசிக்க? நல்லா சொல்லுங்களேன். அப்படி தானே செய்கிறோம். எப்படி யோசிக்க? மட்டமாக யோசிக்க கற்றுக் கொடுக்குறோம். ஸ்கூலில் போகிறாங்க, ஸ்கூலில் போயிட்டு ரைம்ஸ் கற்றுக் கொடுத்தா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஜாக் அண்ட் ஜில் வென்ட் அப் த ஹில் டு fetch a pail of water. Jack fell down, broke his crown, and Jill came tumbling after. என்ன சொல்கிறாங்க? 2 பேரும் உற்சாகமாக மேலே ஏறி போனாங்களாம். பக்கெட் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க, உச்சியில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களாம். உச்சியெல்லாம் நீ யோசிக்காத பார், இந்த பாட்டு பார். உச்சிக்கு போனாங்களாம். போன வழியில் பாதியில் என்ன ஆயிடுச்சான், பையன் உருண்டு விழுந்து தலை உடஞ்சி, பின்னாடி அந்த பொண்ணும் உருண்டு கீழே வந்தாச்சு. நம்ம லெவலில் இங்கே தான். மேலெல்லாம் யோசிக்காத. ஒவ்வொரு ரைமும் நான் சொல்லுவேன். ஹம்டி டம்டி சாட் ஆன் த வால். அவன் ஒரு உயரமான ஒரு என்னது வால், செவரில் உக்காந்தானா. உயரத்தில் உக்காந்தா விழுந்துருவேன். உளுந்த ஹம்டி டம்டியை ஒன்றா சேர்க்க முடியலையா, உளுந்தா செதஞ்சிருவ. உயரம்லாம் நமக்கு வேணாம். நமக்கு கீழே உட்கார, கீழே இருந்து விழுந்தா பெருசாக அடிப்படாது. இது யாருடைய தத்துவம்? மேலேருந்து விழுந்தா அடி பயங்கரமாக விழும், கீழே விழுந்தா அப்படியே சொல்லி 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 நம்ம மக்காக்கி, மட்டமாக்கி, யூஸ்லெஸ் ஆக்கி, ஒன்றும் பெருசாக யோசிக்காத. நம்ம ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது. ஐயோ குடுவாஞ்சேரியா, இங்கேயே வேலை ஏதாவது கிடைக்குதா பாரு, ரோடு கிராஸ் பண்ணாமல் ஒரு வேலை கிடைக்குதா பாரு, அப்படி யோசிப்போம். பெங்களூரில் கிடச்சிருச்சுமா வேலை, ஐயோ பெங்களூர் நம்மளாம் போகக்கூடாது, அதெல்லாம் நமக்கு கிடையாது.
இப்படி மட்டமா யோசிச்சு யோசிச்சு யோசித்து யோசித்து இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, இப்படி மட்டமா யோசிச்சது தான் காரணம். புரியுதுங்களா? நினச்சி பார்க்குறேன், இந்த யாத்திராகமத்தில் 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்னவா இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. 400 வருஷம் ஜம்முன்னு தான் இருந்தாங்க. ஜம்முன்னா என்ன? போனாங்க, அந்த ஊரில் குடியேறினாங்க, ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆனாங்க, அப்புறம் அடிமைகளானாங்க, அடி உத வாங்கினாங்க. பரவாயில்ல, அடிக்கிறான், ஆனாலும் ரேஷன் கடை திறந்துருக்குறான்ல, நமக்கு தான் என்ன பண்ணுறது, கால் வச்சு அது கஞ்சி கிடைக்குதுல்ல, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, மா பசிக்குதுமா அப்படின்னு. இல்லைடா, இவ்வளோதான், பழகிக்கோ அப்படின்னு பிள்ளைகிட்ட கற்றுக் கொடுத்து 400 வருஷம் ஒன்றுமே மூச்சு பேச்சே இல்லை. 400 வருஷத்துக்கு முன்னாடி கூக்குரல் இட்டிருந்தாங்கன்னா கர்த்தர் கேட்டிருப்பார். 400 வருஷம் கழிச்சு கூக்குரல் இட்டாங்களாம். நிறையா நேரம் நம்மளும் அப்படிதான், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் தெரியாது. ரொம்ப இந்த கழுத்தை நெரிக்குது பாருங்க கடனை, அப்போ கூக்குரல் இடுவோம். கொஞ்சம் இல்லாத போதே, கொஞ்சம் அந்த பிசாசு, தரித்திர பிசாசு உள்ள நுழையும் போதே அவனை விரட்டி அடிக்காம, கொஞ்சம் அந்த பலவீனம் நம்ம வீட்டில் தங்கும் போதே அவனை விரட்டி அடிக்காம, அந்த பலவீனம் வரும்போதெல்லாம் பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கிட்டு தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு அந்த பலவீனத்தையும் நம்மளும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டே இருந்தோமே, அப்போ தெரில. ஆனால் டாக்டர் சொல்லிட்டார் இது உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது அப்போ கூக்குரல் இடுவோம். 400 வருஷம் ஆச்சரியமா இருக்கு எனக்கு படிக்கும்போது. கூப்பிடவே இல்லை, ஆண்டவருடைய உதவியை கேட்கவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த சோத்தை கொடுக்குற பார்வோன் இருக்கான் பாரு, அவன் எவ்வளோ மேலே, அவன் எவ்வளோ மற்ற உலகத்தில் போய் பாரு, இந்த சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காங்க, நம்ம எவ்வளோ பாக்கியம், அடிமையாக இருக்கிறோம், ஆனாலும் நம்மளுக்கு சோறு கொடுக்குறான் பாரு, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், அப்படியே இருந்துடுறோம். 400 வருஷம் கழிச்சு வேதம் சொல்லுது, அவர்கள் கூக்குரல் இட்டார்கள், கூப்பிட்ட உடனே தேவன் கேட்டார். He is waiting for you to change your mind. நீ என்னைக்கு மனசை மாற்றி இந்த தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன், இந்த வீட்டை நான் வெறுக்கிறேன், இந்த நிலையை நான் வெறுக்கிறேன், இந்த வியாதியை நான் வெறுக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை நான் நோக்கி போகணும், எனக்கு இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் வேணும் ஆண்டவரே, நான் இதை வெறுக்கிறேன் ஆண்டவரே, எப்போ பாரு இல்லை 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 இல்லைன்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் வெறுக்கிறேன், எப்போ பாரு முடியல முடியல முடியலன்னு சொல்கிற அந்த வார்த்தையை நான் வெறுக்கிறேன், எப்போ பாரு வியாதி, டாக்டர், ஃபைலு தூக்கிடு ஆஸ்பத்திரியா போகிறேன் பாருங்க, அந்த நிலையை நான் வெறுக்கிறேன். வெறுத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உடனே பதில் அளிக்கிற தேவன். கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட உடனே ஆண்டவர் பதில ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கூப்பிட்ட உடனே அங்க மோசேயை சந்திக்க போயிட்டார், ஏன்னா அவர் தான் பதில். இவங்களுக்கு பதில் மோசே தான். இந்த ஜனங்க ஒருவேளை நினச்சிருக்கலாம், 400 வருஷம் இருந்துட்டேன், கூப்பிட்டோம் பாரு, ஆண்டவர் பதிலே கொடுக்கல. ஆனால் பதில் ரெடி ஆயிட்டு இருக்குது. உங்களுடைய பதில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் கஷ்டத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாரு, என்னுடைய குமரலை கேட்க மாட்டேங்கிறாரு, என் கதறலை கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை, கேட்டாச்சு. பதில் ரெடி ஆயிட்டுருக்கு, பதில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் கடன்லேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பதில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் பலனை பெறுறதுக்கு பதில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு பதில் ரெடி ஆகிட்டுருக்குது. அந்த பதில் ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிறது. தேவன் ஒரு நாளும் உங்களை மறந்தது கிடையாது. ஆமென். அப்போது மோசே தான் அந்த பதிலாக வந்தார் பாருங்க. தேவன் மோசேகிட்ட சொல்கிறார், முச்செடியில் தோன்றி சொல்கிறாரு, போய் விடுதலையாக்க வேண்டியது உன் வேலை, அதுக்கு தான் நீ பிறந்த, அதுக்கு தான் உன்னை வளர்த்தேன், அதுக்கு தான் உன்னை ஆளாக்குனேன். உடனே மோசே சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு முடியாது. அதை தான் சொல்ல வரேன்.
ஆண்டவர் நம்மளை குறித்து பெரிய நோக்கத்தை வச்சிருக்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எனக்கு முடியாது, எனக்கு சரியாக பேச வரையாதா ஆண்டவரே, எனக்கு சரியாக இது நடத்த தெரியாது, எனக்கு இது பண்ண தெரியாது. ஆனால் ஆண்டவர் உடனே மோசைக்கிட்ட சொல்கிறாரு, கரெக்ட், உன்னால் முடியாது, என்னை நம்பி இரு. உன்னால் என்னைக்கு முடியாதுன்னு நீ யோசிக்கிறியோ என்னை நீ சார்ந்து இருப்ப. நீ உன்னை குறித்து நீ சொல்கிற, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று நீ அறிந்து கொள். உன்னோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். என்ன, அதனால தான் சொல்கிறார், பேர் என்ன ஆண்டவரேன்னு மோசை கேட்கும்போது சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருப்பேன் சொல்கிறாரு. நீ என்னவா, ஏன்னா இன்னைக்கு நீ போய் அந்த எகிப்தில் போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்கிட்டு வர்ற வரைக்கும் உனக்கு நான் என்னென்னவா இருக்கணுமோ அதெல்லாம் நான் இருப்பேன். சுகம் அளிக்கிறவராக இருக்கணுமா இருப்பேன். உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கணுமா நான் இருப்பேன். துணையாளராக இருக்கணுமா நான் இருப்பேன். உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கணுமா நான் இருப்பேன். உன்னை தூக்கி சுமக்கிறவராக இருக்கணுமா நான் இருப்பேன். நீ என்ன நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ எவ்ரிதிங் ஐ ஆம், நான் இருப்பேன். ஆகையால் மோசே இந்த வார்த்தையை கேட்டுட்டு போய் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தாக்க எகிப்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. எகிப்திலிருந்து வரத்துக்கு முன்னாடி இங்கே அதே யாத்திராகமத்தில் தேவன் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21, 22 பார்த்தீங்கன்னா, போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் இந்த பாடுபட்ட இந்த தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போக போகிறீங்க. பிரச்சனையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போக போகிறீங்க. நீங்கள் விடுதலையாகி போகும்போது உங்கள் கை வெறுமையாக இருக்காது. உங்கள் கையை நான் நிரப்புவேன், உங்கள் கரத்தை நான் நிரப்புவேன், உங்கள் மடியை நான் நிரப்புவேன். நீங்கள் வெறுமையாய் போவது கிடையாது. எவ்வளோ காலம், கொஞ்ச காலம் நீங்கள் அனுபவிச்ச இந்த பாடு இது முடிஞ்சிருச்சு. இனி பாடை அனுபவிக்க மாட்டீர்கள். இனி நீங்கள் பார்க்கறது நிறைவாக இருக்கும். இனி குறைவல்ல. இனி உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டில, உங்க குடும்பத்துல நிறைவே மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்திரீயும் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் எனக்கு ஆச்சரியம். ஆம்பளைங்க கிட்ட இந்த வேலையை கொடுக்கல. பொம்பளைங்க தான் இதிலெல்லாம் பெஸ்ட். ஊழியத்தில் பொம்பளைங்க மட்டும் எழும்பிட்டீங்கன்னா இந்த பகுதியே கர்த்தருக்கு நம்ம சொந்தமாக்கலாம். போய் ஒரு வேலையை கொடுத்தா தீவிரமாக செய்கிறவங்க பொம்பளைங்க தான். ஆம்பளைங்க எப்படின்னா யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலான்னு இப்படி ஏஞ்சி புறப்படும் போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்லிடுவாங்க பெண்கள். ஆனாலும் ஆண்களை நமக்கு தலையாய் ஆண்டு வச்சிருக்கிறார். ஆமென். யோசிக்க, சிந்திக்க அதெல்லாம் அவங்களுடைய வேலை. செயல்படுறது பெண்களை மாதிரி வேற யாரும் கிடையாது. ஆமென். பெண்கள் தான் நல்லா செயல்படுகிறதுக்காக வச்சிருக்காங்க. ஆண்டவர் பாருங்க, என்ன படிச்சா மோசை கிட்ட பேசுறாரு இல்ல, அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? எல்லா ஆண்களும் போய் எல்லாருக்கிட்டையும் போய் வாங்கின போக மாட்டாங்களே, ஆம்பளைங்க போக மாட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் வீட்டில் பணம் இல்லைன்னா பணம் போய் கடன் வாங்குறதுக்கு யார் அனுப்புவாங்க சொல்லுங்க? யார் அனுப்புவாங்க? அவங்க போய் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களே, பெண்களை தான் அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தலை குனிஞ்சு போய் கடன் கேட்க போகல. நீ அங்கிருந்து கிளம்பி போகும்போது உரிமையா போய் கேள். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வீட்டை தட்டி தைரியமா போய் கேள். ஏன்னா அது உன்னுடையது, உன்னுடைய உரிமை. உன்னுடைய உரிமையை நீ விடாத, நீ எடுத்துக்கோ, நீ கேள். அவங்க கொடுப்பாங்க. அவங்க கண்ணில் நான் தயவை நான் கட்டளை இட்டு இருக்கிறேன். நீ இங்கிருந்து போகும்போது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு பயந்து நீ போகாத. பெண்ணு கையில, பெண்ணு மடியில, பெண்ணுடைய பையில
நகையும் பொன்னும் வெள்ளியும் குவியலாக அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமென். ஏன்னா குடும்பத்தை நடத்துறது பெண்கள் தான். காசு இல்லைன்னா முதல் கவலைப்படுறது பெண்கள் தான். அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ கவலையே படாத, நான் நடத்துவேன். இவ்வளோ நாள் பார்வோன் உனக்கு சோறு படி அளந்து போட்டான், இனிமேல் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன். என்கிட்ட நீ வந்துட்டீனா நீ பிச்சை எடுத்து நிற்க மாட்ட, நீ படிப்படியாக, நீ பையாக, நீ குவியல் குவியலாக நன்மையை பெற்றுக்கொண்டு நீ போவாய். ஆமென். 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது பெண்கள் போய் தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் படிங்க. செய்ததினால் கேட்டதை கொடுத்துட்டாங்க. அப்போ 3ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, பெற்றுக்கொண்டது எந்த அதிகாரத்தில்? டைம் ஆஃப் announcement is not the time of fulfillment. அதாவது அவர் சொன்னார்ல, நான் உன்னை நிரப்பேன்னு சொன்ன அந்த நேரமும் அவர் கொடுத்த நேரமும் கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஏன் நேரம் எடுக்குதுன்னா, அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5 12 வரைக்கும் நீ அவரை விசுவாசிப்பியா? நிறையா நம்ம என்ன நினைக்கிறோம், மறந்துட்டாரு. 5ஆம் அதிகாரம் வந்தோடனே மறந்துட்டாருன்னு நினச்சிடுவோம். ஏன்னா நம்மெல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ பேசினா அடுத்த நிமிஷம் ஜிபே, இங்கேருந்து தட்டினா அங்கே போய் காசு சேர்ந்துடுற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நடத்துவேன் என்று ஒரு உணர்ச்சி வசப்பட்டு விசுவாசிக்கிறதல்ல, நடத்துவேன் என்று உணர்ச்சி பூர்வமாக ஏதோ நீ அதில் இறங்கிடாத. நான் நடத்துவேன்னு விசுவாசிச்சு கடைசி பரியந்தம் நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஏன்னா நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் மறந்துட்டார், மறக்கவே மாட்டாருங்க. நம்ம புருஷன் மறக்கலாம், உங்கள் புருஷன் மறக்கலாம், உங்கள் பிள்ளைங்க உங்களை மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டார். நம்ம விசுவாசம் எவ்வளோ பெருசு என்பது முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் விசுவாசிக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். பெரிய விசுவாசம் என்ன டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்தாக்க விசுவாசம், இல்லைன்னா பெரிய விசுவாசம் சொல்கிறது அது கிடையாது. பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? அவர் செய்து முடிப்பார், அவர் ஏற்கனவே நான் கேட்டதை ஏற்கனவே கொடுத்து முடித்தார் என்று நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அதுதாங்க உண்மையான விசுவாசம். அது எப்போ நான் செய்வேன்னா, நான் என் தேவனை குறித்த சரியான ஒரு கண்ணோட்டம், அதே நேரத்தில் என்னை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு முக்கியமான காரியம், சிவந்த சமுத்திரத்துக்கு வராங்க. வந்த உடனே மோசைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு வந்தியே சாகடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டியா அப்படிலாம் பேசுகிறாங்க. உடனே மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், ராம் முழுவதும் அங்கே பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 21 பாருங்க, நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரமே, அதான் சொன்னேன், ஒரு மனுஷன் நீங்க ஜெயிக்கிறதுக்கு சமுத்திரத்தையே பிளக்க வல்லவராயிருக்கிறார். சமுத்திரத்தை படிங்க ஒதுங்கும்படி செய்து, அதுதான் ரொம்ப முக்கியம். சமுத்திரத்தை ஒதுங்கி பண்ணிட்டு விடல, அது வறண்ட நிலமாய் மாற்றினார். 2 நாள் மழை பெஞ்சாலே நம்மளால காலை வச்சா செருப்பு மாட்டிக்குது இல்ல. காலங்காலமாக அந்த தண்ணி அங்கே இருந்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த இடத்துல தண்ணி நிற்குது. அது பிரிஞ்சு போன உடனே காலை வைக்கவே முடியாது பாருங்க. அவங்க வண்டியில் வந்திருக்கிறாங்க, வயசானவங்களை வண்டியில் தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க, மிருக ஜீவன்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அப்படியே ஒரு ட்ரை லேண்ட், வெட்டாந்தரையை போல மாற்றினார். ஒரு ரோடு டக்குன்னு, இந்த ஹைவேஸ் போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. ஹைவேஸ் வேலை நடக்கும்போது இங்கே மாற்றி
சின்ன ரோடாக போட்டு அந்த மாதிரிலாம் செய்வேன். ஆனால் இவர் பாருங்கள், ஒரே நைட்டில் சைனாவில் எத்தனையோ மாதத்தில் ஹைவேஸ் போடுற, மாதமாக டேஸோ எத்தனையோ சில நாட்களில் கூட ரோடு போடுறாங்க. ஆனால் இன்னும் ஒரே நாளில் போடலை அவங்க. ஆனால் என் தேவன் ஜஸ்ட் ஒரு நைட்டு, ஒரு நாள் கூட, ஒரு நைட்டு ஒரு 12 மணி நேரம் ரோடே போட்டு, ஒரு ஹைவேஸ் மாதிரி போட்டு ஸ்மூத்தாக போ, ஒரு கஷ்டம் நீ படக்கூடாது. உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தது நீ கஷ்டப்பட்டு நீ வெந்து போய் நூலா தேஞ்சு நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது பாலா போன வாழ்க்கைன்னு சொல்லி நடக்கக்கூடாது. நீ ஜம்முன்னு போனோம். ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பெரிய காரியங்களை நீ செய்யணும். இன்னொரு காரியம் நான் யோசித்தேன், இந்த வறண்ட நிலை ஆக்குனதுக்கு இந்த தீவிரமாக போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும், இதை குறித்து பவுல் சொல்கிறாரு, இந்த சிவந்த சமுத்திரத்தை குறித்து சொல்கிற போது இது ஞானஸ்தானத்தோட ஒப்பிடுறார். அப்போதான் நான் யோசித்தேன், இந்த வறண்ட நிலம் இவங்க சீக்கிரம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க கால் சுவடுகள், அவங்க எந்த ஒரு ட்ரேசஸ், அவங்களுடைய இந்த அடிமைத்தனத்துடைய அந்த அடையாளங்களை முற்றிலுமாக அழிக்கும்படி கர்த்தர் ஒரு ரோடு போட்டிருக்கிறாரு. ஏன்னா நிறைய நேரம் நம்மளுடைய எண்ணம், நம்மளை குறித்த எண்ணம் எதை பேஸ் பண்ணி தருமா இருக்கு? நம்ம விட்டு வந்த இந்த கால் சுவடுகள், கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், கடந்த காலத்தில் நடந்த இழப்புகள், கடந்த காலத்தில் நடந்த கசப்பான காரியங்கள், நான் எப்படி என்னை பார்க்கணுன்றது அது என்னை காட்டி சொல்லுது, இதுதான் நீ, இது பார் உன் அடையாளம், இது பார் உன் தோல்வி, இது பார் உன் இழப்பு, இது பார் உன் தலகுனிவு, இதுதான் நீ மேலே யோசிக்காத, நீ உயர்ந்து யோசிக்காத, ஏன்னா இதுதான் நீ அப்படின்னு என்னை தொடர்ந்து எனக்கு நினைப்பூட்டுறது அந்த traces of my past, என்னுடைய கடந்த காலத்துடைய அடையாளங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இனி உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எண்ணங்களை கடந்த காலம் நிர்ணயிக்க கூடாது, தேவனுடைய வார்த்தை நிர்ணயிக்கணும். உங்களுடைய கடந்த அனுபவங்கள், கடந்து வந்த அனுபவங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், இல்லை இதுதான் உன் வாழ்க்கை பார், எவ்வளோ கஷ்டப்பட்டு போன, இந்த இழப்புகள் பார், எவ்வளோ இடத்துல தலை குனிஞ்ச, அசிங்கப்பட்ட, இனியும் நீ எதையும் செய்ய முடியாது, நீ சாதாரணமாக வாழ்ந்து செத்தினாலே போதும் அப்படின்னு ஊர் உலகம் சொல்லுங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் இனி அதை ஒரு நாளும் நினைவு கூர்வதில்லை. நான் உன்னை குறித்து யோசித்த யோசனைகள் மிகவும் உயர்ந்ததாயிருக்கிறது, மிகவும் உயர்ந்ததாயிருக்கிறது. உன் கடந்த காலம் உன்னுடைய யோசனைகளை நிர்ணயிக்க கூடாது, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் சீக்கிரம் மறக்க முடியாது இல்லையா? கஷ்டப்பட்டது, அவமானத்தில் நின்னது, போய் தட்டி உதவி கேட்கும்போது மற்றவங்க நம்மளை அசிங்கப்படுத்தி அனுப்புனது, ஒரு சபை கூடுகையில் நம்மளை வேதனைப்படுத்தி அனுப்புனது, அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு இல்லை நம்ம எங்கேயோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டா நல்லது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சுவடுகள் இனி உனக்கு ஞாபகம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முற்றிலுமாக அதை அழித்து போட்டுட்டேன், அது இல்லாம ஆக்கிட்டேன். கடந்த காலம் மறக்கப்பட்டது, இனி நான் பார்க்கதெல்லாம் என்னுடைய எதிர்காலம், என் தேவனோடு கூட ஒரு எதிர்காலம். என் தேவன் என்னை அழைத்தாரே, அதை நான் நிறைவேற்றதுக்கு ஒரு எதிர்காலம். ஏன்னா நான் மன்னிக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன், கழுவப்பட்டேன், இன்றைக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன், என்னுடைய நேசர், அவருக்காக, அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்வதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகையால் நம்மை குறித்த எண்ணம், அந்த கடந்த காலத்துடைய அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த அடிச்சுவடுகள், அந்த அடையாளங்கள் உங்களை கீழ்ப்படுத்தவே கூடாது. அவர் மறந்துட்டேன்றாரு, அப்படிதானே வேதம் சொல்லுது, உன் பாவங்களை இனி நான் மறந்துட்டார். அதை எங்க போட்டுட்டாராம்? கடல்ல போட்டுட்டார்.
எவனும் போய் எடுத்துடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க எடுத்து எடுத்து காட்டுவாங்க. நம்ம கூட பாருங்களேன், மற்றவன் எடுத்து காட்டலைன்னா கூட தனிமையாக கொஞ்ச நேரம் உட்காந்தாக்க நம்ம கடந்த காலம் அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். அப்படியே அந்த கடல்லேருந்து வெளியே வந்து அப்படியே ஒரு அதை பார்க்க பார்க்க சொல்லும், நீ அமைதலாக இரு, நீ ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது, நீ ஒன்றும் பெரிய இது கிடையாது, அவ்வளோதான் நீ, இதுதான் நீ அப்படின்னு அந்த கடந்த கால ஞாபகங்கள் நம்மளை சிறைப்படுத்துது, நம்மளை அடக்குது, நம்மளை ஒடுக்குது, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது, நம்மளை கீழ்ப்படுத்துது, நம்மளை நசுக்குது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கடந்த கால ஞாபகங்கள் உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற அந்த எண்ணங்களை அது நிர்ணயிக்க நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை நினைவு கூறுவதில்லை, ஆண்டவர் அதை மறந்துட்டாரு. ஆமென். அப்போ 10 பேர் மற்றவங்களை ராட்சதர்களாக கண்டாங்க. ஆனால் 2 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு கரெக்டான கண்ணோட்டம் இருந்தது, எளிதாய் சுதந்திரிப்போம், எளிதாய். பாருங்க எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவங்கள வந்து வனாந்தரத்தின் வழியாக கொண்டு வந்து இவ்வளோ அற்புதமாய் செய்த பிறகு இப்போ கானான் தேசத்துக்குள்ளே நுழையிற அந்த நாட்களில் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எங்களால் முடியாது. இவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு இவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு கண்கூடாய் இவ்வளோ அதிசயங்களை பார்த்துட்ட பிறகும் அவங்களால ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்ட்டு அவங்களால நினைக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் என்னாகும் 13:33 சொல்லுது, எங்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க பார்வையிலையும் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்க யாரும் சொல்லலை, இதோ வெட்டுக்கிளி போகுதுன்னு சொன்னாங்களா? இல்லையே, இவங்களா நினச்சிக்கிறது. நம்மளா நினச்சிக்கிறோம் ஐ எம் இன்கேப்பபிள், நம்மளா நினச்சிக்கிறோம் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது, நம்மளா நினச்சிக்கிறோம் என்னால் ஊழியம் செய்ய முடியாது, நம்மளா நினச்சிக்கிறோம் நான் போய் என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்ய முடியாது, என் வீட்டில் நான் வீடு கட்ட முடியாது, நம்மளா நினச்சிக்கிறோம் எனக்கு ஒரு ஐடியில் வேலை கிடைக்காது, நம்மளா நினச்சிக்கிறோம் நம்மலாம் மற்றவங்கெல்லாம் நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் இருக்குது, நமக்கு இதெல்லாம் வராது, நம்ம போனால் நம்ம இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகும், நம்மளா நினச்சிக்கிறோம். ஆனால் ஒன்று தெரியுமா? பிரச்சனை அவங்க தேவனை பார்த்த பார்வையில் பிரச்சனை இல்லை, தேவனை பெரியவராக தான் பார்த்தாங்க, விடுதலையாக்குனவராக பார்த்தாங்க. பிரச்சனை எங்கன்னா அவங்களை அவர்கள் பார்த்த விதம். அதனால் அந்த தலைமுறையே அந்த பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசம் அவங்களுக்காக ரெடியாக இருந்தது. ஆனால் உள்ளே போக முடியலைங்க. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை ரெடியாக இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ளே போக முடியல. பிரச்சனை கடவுள் அல்ல, பிரச்சனை அவங்களுக்கு தேவன் அல்ல, பிரச்சனை ராட்சதர்கள் கூட அல்ல, பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருந்த வெட்டுக்கிளி. அவங்களுக்குள்ளே இருந்த வெட்டுக்கிளி அந்த ராட்சதனை விட பெருசாக இருந்துச்சு. நிறையா நேரம் நமக்குள்ளே நம்ம யோசிக்கிற விதம், அந்த மட்டமான எண்ணங்கள், நம்ம நினைக்கிறோம் பெரிய பிரச்சனை பெருசு இல்லை, நான் யோசிக்கிற விதம் அந்த பிரச்சனையை விட பெருசாக இருக்குது. நீங்கள் சரியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை தவிடு பொடி ஆகிடும். நீங்கள் சரியாக யோசிச்சிட்டிங்கன்னா, இல்லை கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்காக வழக்காடுகிறவர், நான் தோற்று போவதில்லை அப்படின்னு சரியான எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் சொல்லுகிறேன், ராட்சதர்கள் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள், ராட்சதர்கள் வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அதுதான் தாவீது பண்ணான். பெரிய ராட்சதனே உண்மையாகவே வந்துன்னா எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்க மற்றவங்க எல்லாரும் வெட்டுக்கிளி மனது உள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்கள் எப்படிப்பா இந்த ஆள் வர நடக்கும்போதே தும்மு 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 தும்முன்னு வராரு, எப்படி பண்ணுறது? ஆனால் சின்ன பையன் சரியான கண்ணோட்டத்தை உடையவன் அந்த ராட்சதனை நோக்கி ஓடினான். ஒரே கல்லுதான் அவனை வீழ்த்தினான், தலையை வெட்டினான். நான் சொல்லுகிறேன்,
உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காது. அதை நீங்க நம்பணும். உங்களுக்காக வேலை இரவும் பகலும் காரியங்களை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் கர்த்தர். ஆனா அதுக்குள்ள அந்த ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ள போக வேண்டியது நம்ம வேலை. இந்த வெட்டுக்கிளி மனதோட இருந்தோம்னா இந்த வனாந்திரத்திலே மடிந்து போவோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நம் தேவன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். இன்றையோட அந்த பழைய தடயங்கள் எல்லாம் மறந்து, நம்மளுடைய கடந்த காலத்துடைய தடயங்கள் எல்லாம் அவர் மறந்துட்டாரு, நீங்களும் மறந்து, நான் பெரிய ஒரு காரியத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எனக்காக பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற அவருடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணமாய் மாற்றி நான் வாழ்வேன் என்றால், நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், வானம் உங்களுக்கு எல்லையாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.